ஹலோ காய்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேக்கான ஒரு ஸ்டடி ஐடியா தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிகினராக இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எண்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகேன்னு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போது ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் எந்த புக் ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் அதுக்கு ஆப்டாகிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 days ஆர் 3 days வந்து ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அனதர் டாபிக்ஸ் 2 or 3 days எடுத்துக்கோங்க. இதையே வந்து நீங்கள் ஒரு 70 days உங்கள் எத்தனை டாபிக்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்டாகிற மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு 20 days வந்து கம்பல்சரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ஸ்டாட்டிக் ஜிகேலாம் நம்மளால் கிளியராக ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 10 daysக்கு வந்து 2022 நடந்த இம்பார்ட்டன்ஸ் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து 3 days வந்து ஜானில் நடந்த 2023 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 4th day ஒரு டெஸ்ட் குவிஸ் போடுங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடுங்க. இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு 1 to 1.5 hours வந்து நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒரு 80 daysக்கு வரும். ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்போ ஒரு டாபிக் பெருசாக இருந்துச்சுன்னா 3 days கொடுத்துருப்பேன். சின்ன டாபிக்ஸாக இருந்துச்சு என்னால் 2 days முடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கானதை வந்து 2 daysல கொடுத்துருப்பேன். இப்போ வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ் அண்ட் ப்ரீ ஹிஸ்ட்ரி வந்து 2 days கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் டே வந்து அந்த டாப்பிக்கில் இருந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்துட்டு யூஸ்வலாக ஒரு டெஸ்ட் குவிஸ் ஆன்லைனில் போட்டுக்கலாம். எந்தெந்த வெப்சைட் ஃப்ரீயாக இருக்குங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு 80 days இது மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐவிசி இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன் அது ஒரு 3 days போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேதிக் கல்ச்சர் போட்டிருப்பேன். இதே மாதிரி உங்கள் எபிலிட்டிக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான்ப்பா நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்படி ஆப்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஹிஸ்ட்ரியோட சேர்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 20 daysக்கு வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு 15 daysக்கு அது மாதிரி டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் லாஸ்ட்டு 5 days வந்து ஏதாவது பெண்டிங் இருந்தாலோ அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர் டெஸ்ட் குவிஸ் அட்டன் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 21st டேலேருந்து 30th day வரைக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்க போகிறோம். தென் 31st டேலேருந்து 35th day பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 36th டேலேருந்து 50th day அதாவது மொத்தமாக 15 daysக்கு ஜியாகிரஃபி படிக்க போகிறோம். 51 to 70 நெக்ஸ்ட் 20 daysக்கு பாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு 10 days 71st டேலேருந்து 80th day வரைக்கும் ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எழுதாமல் இருந்தாலோ இல்லை பெண்டிங் டாபிக்ஸ் இருந்தாலோ அதை வந்து அந்த 10 daysல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1 or 2 days ஏதாவது பெண்டிங் வச்சுருப்போம். நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ஸான விஷயம் நடந்திருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருக்கோம். அந்த மாதிரி டேஸில் வந்து பெண்டிங் ஆனது அந்த 10 daysல நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிருங்க. ஓகேங்களா. 80th டேலேருந்து ஃபுல் ரிவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கம்ப்ளீட்டாக நீங்கள் 100th day வரைக்கும் நோ ஷெட்யூல் போடாதீங்க. 80 days ஆர் 75 daysல வந்து உங்களால் முடிக்க முடியும்னா போட்டுக்கோங்க. ஒரு 80 to 85 daysக்கு முடிச்சுட்டு லாஸ்ட்டு 15 days ஆர் 20 days கம்பல்சரி நீங்கள் ரிவிஷனும் ஃபுல் ப்ராக்டிஸும் பார்க்கணும். நீங்கள் வந்து வீக்லி த்ரைஸ் வந்து நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வீக்லி த்ரைஸ் ஆன்லைனில் போட்டு பாருங்கள். டெய்லி ஒரு 10 minutes கூட ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் இது மாதிரி டாபிக்ஸுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 10 questions அது ப்ரீவியஸ் இயர் தான் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னாலே இப்படி தான் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா. அது ஒன்று பார்த்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2 or 3 times கூட வீக்லி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பிகினருக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ். இன்னும் 100 days தான் இருக்குது. கரெக்டாக நாளையிலேருந்து நம்ம ஸ்டடி பிளான் வித் ஸ்டடி விலாகாக நம்ம